அன்பினர்களே, இந்த ஈரான் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் பின்னாலும், கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, அப்படி ஈரான் போருக்கு முன்பு ஈரான் போருக்கு இடையிலேயும் நாங்க சொல்லியிருந்தோம், இந்த போர் நடக்குமானால் உலகத்தின் மனித குலத்தின் ஒவ்வொரு மனிதன் அடிவகைத்தையும் பாதிக்கும். பாதிக்குதா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடக்குதா இல்லையா? அத பாப்போம். இலங்கை போன்ற பஞ்ச பிராணி நாடு தானே, பஞ்ச நாடு. ஒரு மாதத்துக்கு மேல் தங்களுடைய எரிபொருள் ஸ்டாக் முடிஞ்சால் தாக்கு பிடிக்காது. சொன்னமா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆமா. இப்போ இலங்கையின் பெட்ரோலியம் கார்பரேஷன் சேர்மன் சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு எண்ட் ஆஃப் ஏப்ரலோட எங்களோட பெட்ரோல் கதை முடிஞ்சு போயிடும், எரிபொருள் கிடைக்காது என்று. செவ்வாய்க்கிழமை முதல் கிஆர் மூலம் கொடுக்குறாங்க. நமக்கு 5-10 கிடைக்கும். நான் முண்டி அடிச்சு போவே இல்லை. எப்படியும் வரத்தான், எப்படியும் புஷ்பேக்கில் ஓடுவோம் மினி. அப்படியாவது நல்லம் இல்ல நடக்கணும்னு நம்ம அதை கவனிக்கவே இல்லை. புஷ்பேக்கில் ஓடி பார்க்கணும் இல்ல ஆசைக்கு, அதை பண்ணுவோம். சிட்டி எல்லாம் ஓடி திரியலாம்ல, அந்த சான்ஸ்ல ஓடிக்கலாம். அப்ப ஆக இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்குரிய எரிபொருள் மாத்திரமே தங்களிடம் சேவிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை உத்தியோகபூர்வம் அறிவிச்சுட்டாங்க. இப்ப இலங்கை அரசாங்கம் ஒரு சூழ்நிலையை கொண்டு வர என்னவென்றால், அரசாங்க ஊழியர்கள், அதாவது அத்தியாவசிய சேவையாளர்களை தவிர கஸ்டம்ஸ், அப்புறம் இந்த ஹெல்த் சர்வீஸ், சுகாதார சேவை, அப்படி அத்தியாவசிய சேவையாளர்களுக்கு தவிர எவ்ரி புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஹாலிடே. ஆஹா, கடவுள் கொடுத்தாண்டா வரம். கிட்டத்தட்ட நம்ம கொரோனா காலங்கள் போல ஆகும். இந்த ஒரு நாள் என்பது 2 நாளாக மாறும், ஒரு 2 மாதம் கடந்தவுடன். அது ஒரு விடயம். அடுத்த விடயம், இப்ப நாம ஏற்க சொல்லிக்கிறோம் இல்ல, பெட்ரோலுக்கு எரிபொருளுக்கு விலை இருக்கின்ற போது நாம சாப்பிடுற உணவிலிருந்து உடுபடை வரவியும் நாளாந்த அத்தியாவசிய தேவை பொருட்கள் அத்தனைக்கும் விலை ஏறும். இதை நாம சொன்னமா? பணவீக்கம் மருந்தானே வந்துடுச்சு. அப்ப நம்முடைய அன்றாட பொருட்களுக்கு இப்ப என்ன கறி சமையலுக்குரிய எண்ணெயிலிருந்து கேஸ் இல்லாம போயிடும். புள்ளா விறகுக்கு மாறி ஆகணும், வேற வழியே கிடையாது. இது ஒரு புறம். இது நம்ம உள்நாட்டு செய்திக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு முக்கியமான செய்திக்குள்ள வருவோம். நெய்னா குறைச்சு கொண்டு இருக்கு, நெய்னா தவளவாய் கட்டி கொண்டு இருக்குது, அதையும் பார்க்கலாம். அப்ப ஆக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற வறிய நாடுகள், இந்தியா பெரிய பணக்கார நாடுங்களா, அவர்கள் பெரிய நாடு, நம்ம சுண்டக்க நாடு, அவ்வளவுதான். ஆக ஒரு பணவீக்கம் தலைவிரித்தாட போது எல்லா பொருட்களுக்கும் விலை அதிகரிக்கின்றது. அது இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அமுலுக்கு வருகின்ற கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுவார்கள். அதாவது இந்த படத்துல அந்த மாறிட்டாவா, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டாவா, யாரு அம்மணி மாறிட்டாவா, அந்த பாரு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது போன்ற கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடை வியாபாரிகளும் இந்த கடைக்காரணிகளின் பிரதேசிகள் அந்த பிரசு ஏழை வகுத்துல அடிக்கத்தான் போறாங்க. எல்லாத்துக்கும் கூட்டுவார்கள். எல்லா ஸ்டாக்கும் விலை கூட்ட தான் அடிப்பாங்க. வந்த விலையை விட, கிடைச்ச விலையை விட எல்லாத்துக்கும் சேர்ந்த அம்பியா இருந்தவன் எல்லாம் அந்நியனா மாறி விலை ஏற்றத்தை நம்ம முதுகுல கட்ட போறாங்க. அப்ப அது ஒரு பிரச்சனை வந்துட்டா, அப்ப உலகம் முழுவதும் தாக்கம். அப்ப இப்ப கிஆர் மூலம் கொடுக்குறாங்களா, சாதாரணமா இப்ப ஒரு 10 லிட்டர் கொடுக்குறாங்களா வெஹிக்கிளுக்கு, அந்த 10 லிட்டர் இன்னும் குறையும். அந்த 10 5 ஆகும், 5 2 ஆகும். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஸ்தம்பித நிலையை கொண்டு வரும். நாம நான் சொல்லியிருந்தானே, இந்த அது நம்ம ஆட்களுக்கு நிறைய நம்ம கணக்கெடுக்க நாம சொன்னோம் ஆரம்பத்துல இருந்து. எரிபொருள் விலை அதிகரிக்கும். அது $100 பீப்பா போகுதானே, அது 200 வரையும் வரும். ஏண்டா போக்குவரத்து இல்ல. இந்தியா ஒரு 2 கப்பலை இவர் டாக்டர் ஜெய்சங்கர் கெஞ்சி கூத்தாடிச்சு, அவங்க ஒரு அரிய வேலை பார்த்தாங்கல்ல. இலங்கைக்கும் அது வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு? நம்ம ஒரு கப்பலை காப்பாத்தி கொடுத்தோம் இல்ல, அவங்களோட பொடியும் கொடுத்துக்கிறோம் இல்ல. இலங்கை அரசாங்கம் என்ன நகர்வு செஞ்சுக்கன்னு எனக்கு தெரியல. அது நகர்வுகளுக்கு தெரியலையோ, அதுக்குத்தான் சொல்றேன். அட பரதேசிகளா, அந்த என்னது இந்த எல்போர்டுக்காரர்களா, முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம் தூதுவரை நியமிங்கிறான்னு சொன்னா கேட்டீங்களா? கேட்கலையே. ஈரானுக்கு யார போடுவாங்க தெரியல. அந்த ரொட்டு போன, இந்த ரொட்டு கடந்த ஆணி போன இந்த முன்னாள் பாதுகாப்பு பன்னாடைகள், அதெல்லாமே இந்த 60 வயசு போறேன் நான் பண்ண போறேன். அவனை கொண்டு 70 வயசுக்காரன், ராணுவக்காரன், ஆமிக்காரன், இந்த மாதிரி ஆட்களை தான் முஸ்லீம் நாடுகளை கொண்டு தூதுவராக நியமித்திக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி டைம்ல முஸ்லீம் தூதுவர் இருக்கும்போது நிறைய காய் நகர்த்தலாம். அதுக்கு பாச எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நகரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாலே அவன் பணிஞ்சிருவான். குட் மார்னிங் அவன் பார்ப்பானா? அவன் பார்க்க மாட்டான். அதெல்லாம் புரியணும், இந்த எல்போர்டுக்காரங்களுக்கு தெரியாது. அப்ப ஆக நம்ம நாட்டை மட்டும் சொல்ல போனா நம்ம நாடு எல்லா துறைகளிலும் ஸ்தம்பிதம் அடையும்.
இப்ப வீட்டுக்குள்ள அடங்கி போவாங்க. இப்ப புதன்கிழமை என்ற லீவு இன்னும் ஒரு நாள் அதிகரிக்கும். இன்னும் ஒரு மாதம் தாக்கு பிடிக்குமானால் இலங்கட பொருளாதாரம் மிக பெரிய அதால பதாளத்தை நோக்கி செல்லும். டூரிஸ்டும் வரமாட்டாங்க. இப்ப ஏப்ரல் மேயிலே பசுமை மேயில்னு சொல்றோம் இல்ல, ஏகப்பட்ட டூரிஸ்ட் எல்லாம் வந்து சேருவாங்க. எங்க இருக்கிற இஸ்ராயல்காரன் போக மாட்டான். அவனுக்கு இது நிம்மதியான பிளேஸ் அருகம்பை. இப்படி மிக 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 இறுக்கமான நிலவரையும் இந்த நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அது ஒரு புறம் இருக்கு. இலங்கை அரசாங்கம் தாக்கு பிடிக்காது என்று ஏற்கனவே சொன்னது போன்று அது இன்னும் ஒரு மாசம் முடிஞ்சதான் அதை பத்தி சிந்திக்கணும். அவருடைய முதல்ல அது பணம் இருக்கான்னு தெரியாது. அது ஒரு புறம் இருக்கு. இலங்கையில வாகனங்களின் ஓட்டம் குறையும். இன்னும் கொஞ்சம் இந்த பில் எல்லாம் கூட்டுவாங்க, இந்த டிக்கெட் பில் எல்லாம் கூட்டுவாங்க. நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் அவங்களுக்கு கொடுக்கணும் தானே. ஒட்டுமொத்தமாக இந்த எண்ட் ஆஃப் ஏப்ரல் மாதம் முடிவுடன் இந்த சந்தை இந்த ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக இது நடக்கும். நம்ம நாடு தாக்கு பிடிக்காது. நான் அடிச்சு சொன்னேன், ஒரு மாதத்துக்கு மேல நம்ம நாடு தாக்கு பிடிக்காது. இருக்கிற ஏரிபொருள் ஓன்லி 1 month தான். அதை உத்தியோகபூர்வமாக இன்று சேர்மன் பேர் தெரியல, கடந்த உங்களுக்கு வரும் நாளைக்கு பாருங்க, சேர்மன் உத்தியோகபூர்வமா சொல்லிட்டு அது ஒரே ஒரு தடவை இந்த அரசாங்கம் ஒரு உண்மை பேசிருக்கீங்க, ரொம்ப நம்பிங்க நீங்க. அதனால ஒரு மாதத்துக்கு பிற்பாடு எரிபொருள் தட்டுப்பாடு மாத்திரால கியூஆர் முறை என்பது ஒரு கிரவுட்டை குறைச்சிருக்கிறோம். இப்ப கியூஆர் முறை மூலமாக ஒரு மோட்டார் பைக்ல 5 லிட்டர் இருந்து 25-30 எல்லாம் போகுது இல்ல, அது 2 லிட்டர் இருக்கிறாங்க. மோட்டார் பைக்கில் காரங்களுக்கு 2 லிட்டர் இருக்கும், ஆட்டோக்காரங்களுக்கு 5 வரும். அப்ப ஆக போக்குவரத்து எல்லாம் சுருக்கப்படும், வயிறு சுருக்கப்படும். அப்ப ஆக ஒட்டுமொத்தமாக உலக சமுதாயத்தின் உலக மனித ஜென்மத்தின் அடிவயத்தையும் இந்த ஈரான் போர் தாக்கியிருக்குது. இதுக்கான முழு காரணமும் நெதன்ஸ். இப்ப அவன் இருக்கானா இல்லையான்னு உலகம் தேடிக்கொண்டிருக்கு. இதே வேளையில இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் சொல்லிக்காரு, அவரு நெதன்ஸ் இருக்கிறாரா, அவரை பார்த்தாரமாண்டு. அது பொய். இப்ப இவர் டீ குடிச்ச மாதிரி ஒரு ஏஐல போட்டு ஒரு வீடியோ வெளியாகுது இல்ல, அதுவும் பச்சை புருடா. அப்ப இந்த மாதிரி பொய்களை பார்க்கின்ற போது நெய்னா இல்லை, நெத்தன்ஸ் இல்லை. ஒன்று நாம் அதை நேற்று சொல்லிக்கிறோம், மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் ஒரு அண்டர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள இருக்கின்றார். ஆனால் அவர் இப்போது வெளிவர முடியாது. அதே போன்றுதான் ஈரானிய புதிய உச்ச தலைவரும் மாஸ்கோவில் நம்ம செய்தி கொடுத்துட்டோம் இல்ல, இந்த செய்தி இன்றைக்கு 2-3 தளங்கள்ல வந்து போகுது. அதையும் பார்த்தோம். நாம தான் முதல் சொல்லியிருக்கிறோம், நமக்கு அங்கிட்டு மூண்டுதான் இங்கிட்டு மூண்டுதான். ஆனா இந்த யுத்தம் முடிவுக்கு வரவில்லை என்றால் உலகம் தாங்காதுங்க, உலகம் தாங்காது. வயிறும் பசில் இருக்கும். ஏண்டா சமையல் கஷ்டம் ஹோட்டல் இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தனும் முணுங்குறான். ஏண்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலை நம்பித்தான் நிறைய மக்கள் வாழ்றாங்க. ஏனென்றால் இப்ப சென்னை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒட்டுமொத்தமான சென்னை நகரம் எங்கும் கிராமத்தவர்களும் வெளியூர்காரங்களும் நிறைந்து வாழ்கின்றார்கள். நம்ம கொழும்புல அதெல்லாம் கொஞ்சம் கம்மிதான். இந்தியாவின் தமிழ்நாட்டை பற்றி நாம சரியா சொன்னோம் என்றால் 90% மக்கள் வெளியூரில் வந்து நிரந்தரமாக தொழில் நிமித்தம் தமிழ்நாட்டுக்குள் சென்னைக்குள்ள வாழ்றவங்க. அதே மாதிரி மதுரைக்குள்ளேயும் எடுத்தோம் என்றால் வெளிப்புற கிராம மக்கள் மதுரையில வந்து வாழ்றாங்க. அவங்க ஹோட்டல் நம்பிதான் சமைச்சு கொண்டிருப்பானா. 2 பேர் 3 பேர் ஜென்ஸ் ஆண்கள் வாழ்கின்ற போர்டிங்ல வாழ்கிற சமைச்சு கொண்டிருக்க முடியுமா? நம்ம லண்டன்ல சமைச்ச மேல தின்னுட்டு போகணும். அந்த மாதிரி திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களிலும் வெளியூர் வாசிகள் இந்த ஹோட்டல் சாப்பாட்டை நம்பித்தான் வாழ்ந்தவர்கள். முடியுமானவரை விறகு மூலமாக சில ஹோட்டல்கள் இந்த மக்களுக்கான உணவுகளை வழங்கி வருகின்றது. நம்ம கொழும்பும் படுத்துரும். இப்ப விறகுண்டா இனி மரத்தை தரைக்க போறான். இப்ப நம்ம ஊர்ல மரம் பட்ட போனாக்கா அங்கிட்டு சரி, வடகிழக்குல மரம் பட்ட போனா போரஸ்காரன் கையை விட்டு வந்துடுவான். என்ன பாருங்களேன் ஜெம்மங்களே. இப்ப விறகு இல்ல. இப்ப நம்ம மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த சமையல் எரிவாயுவில் வாழ்ந்த மக்கள் தானே. இப்ப நம்ம கிழக்கு மாவட்டம் எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு காடு, அம்பாறை காடு, திருகோணமலை காடு, இந்த காட்டு பகுதிக்குள்ள நம்ம மக்கள் இப்ப இந்த மாட்டு வண்டிக்கு ஒரு கிராக்கி வரப்போகுது. எப்படி வயல்வெளிக்கான அதான் நம்ம தகப்பன்மார் வாழ்ந்த காலங்கள் வருகிறது. ஏன்னா வண்டி ஓடாது. அப்ப மாட்டு வண்டிக்கு ஒரு கிராக்கி வரும். மாட்டு வண்டிக்கு எப்படி கிராக்கி வரும்? வயல்வெளிகளுக்கு நெல்லு மூட்டைகள் ஏத்த இறக்க, இப்ப காடுகளுக்கு விறகு எடுக்க செல்ல, அந்த மாதிரி தொழில் எல்லாம் படுத்து போய்த்தானே. இப்ப மெஷினை நம்பி மெஷினரி வாழ்க்கை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதான் இந்த இயந்திர அதாவது இந்த மாடர்ன் லைஃப், மெஷின் லைஃப் இன் மாடர்ன் லைஃப் எல்லாம் ஆகி மீண்டும் பழைய குருடி கதவை துரடி என்று 1970 ஆண்டு கிட்ட போவோமா?
எனக்கு தெரியல. அப்படி போகலாம் 70க்கு 60க்கு 50க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் இந்த ஆசிய நாடுகளில் மிக தோற்றம் காண போகுது. இப்ப நவீன முறையெல்லாம் ஒழிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வருமானால் மக்கள் தாக்குப்பிடிக்கும் நிலை கொண்டு உருவாகும் என்றால் அது கடைசி வரைக்கும் முடியாது. விறகு மூலம் என்றால் ஒரு மனிதன் சாப்பிட்டே ஆகணுமே, உயிர் வாழணும், உணவு தேவை. அப்ப உணவை எங்கிருந்து எடுப்பீங்க? உணவை எப்படி சமைக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. அப்ப ஆக கிழக்கு மாகாண முற்றும் நம்ம மத்த மாண்ட உடுமை கிழக்கு வடக்கையும் இருக்கலாம். வடகிழக்கு முழுவதும் பிறகுக்குள்ள வாழலாம் என்றால் காட்டை வெட்ட மக்கள் போனால் இவன் என்ன செய்வான்? அங்க காட்டு பிரதேசிகள் போரஸ்காரங்கள் அவன் விடுவானா? அவன் போய் கையை வெட்டி போட்டு கொண்டு ரிமாண்ட் பண்ணுவான். இது ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. மிகப்பெரிய பிரச்சனைக்குள் மக்களும் வருகின்றது, அரசாங்கம் வருகின்றது. இப்ப எல்லாத்தையும் கொண்டு அரசாங்கத்துல பழி போட்டு தள்ள முடியாது. மக்களுக்கும் ஒரு பிரச்சனை, அரசாங்கத்துக்கும் பிரச்சனை, உலகத்துக்கும் பிரச்சனை. ஆக ஒட்டுமொத்த உலகமும் ஒரே ஒரு நாட்டில தேவையில்லாம 2 பன்னாட பிரதேசங்கள் கை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய பள்ளத்துக்கு தள்ளிருக்கிறார்கள் இந்த 2 சைத்தான்களும். ஒரு சைத்தான் தவளவாய கத்துக்கொண்டிருக்கிறான், ஒரு நெத்தன்ஸ் இல்ல, அவன் இருக்கானா செத்து போய்த்தானான் இல்ல, கிட்டத்தட்ட அவன் ஒரு அண்டர் ரீட் பண்ணலாம் இருக்கிறான். அப்படியே நாசமா போக இப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அமெரிக்க செனட் உறுப்பினர் கூட இந்த இவன் பெரிய நகர்வை பிழை என்று சொல்றாங்க. உலகம் ஒட்டுமொத்தமாக இவர் கேட்ட உதவிக்கு G7 நாடு கொடுக்கல, நேட்டோ நாடு கொடுக்கல, இவருக்கு சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் தனியத்தான் களமுறங்கி நிற்கார். இப்ப புது நவீன வகை நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அந்த கடைகள்ல வகை வகையான கேக் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி வகை வகையான சேஜில் இறக்கி இருக்கிறது. சேஜில உள்ள மிகவும் ரேஞ்ச் கூட அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இது களமிறக்கிறது. இப்ப நான் சொல்றா ஈரான் அழிஞ்சிட்டு ஈரான் அழிஞ்சா எங்க இருந்தா அந்த ஏவுகணை வருகிறது? இவன் விடிஞ்சா சொல்ற போய்க்கு இவனுக்கு ஒரு ஏட்டு போட்டு பார்க்கணும். இவன் விடிஞ்சா ஒரே பொய்யே பரப்பிட்டுறான் இந்த நெய்னா. ஆக ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் மிகப்பெரிய ஸ்தம்பிதமான ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையான கள நிலவரம். ஆக இது கூடிய செய்தியாக போய்விட்ட நேர்களே, உலகத்தின் நிலவரம் மாத்திரமல்ல, எமது நாட்டு நிலவரமும் மக்கள் நிலவரமும் வெளிப்படையான ஒரு நிலைமையை நாம் ஒட்டுமொத்தமாக தோற்று தந்திருக்கின்றோம். எல்லோரும் இதை பற்றி சிந்தித்து பார்த்தால் நாம் சொன்ன அத்தனையும் அரங்கேறும் காலம் வந்துவிட்டு அரவாசி விடயம் அரங்கேறிட்டு ஒட்டுமொத்த பஞ்சம். எப்படி பஞ்சம்? அவனை பிடித்து விழுங்கக்கூடிய ஒரு பஞ்சமான ஒரு வறுமை நிலை. பணம் இருந்தும் திங்க முடியாது, பணம் இருந்தும் சாப்பிட முடியாது. இப்படியான நிலவரம் ஒன்று கூடிய சீக்கிரம் நம் கண்ணு முன்னே வரப்போகின்றது என்ற ஒரு அபாயமான விடயத்தை சொல்லி மீண்டும் மற்றொரு விடயத்தை இன்னும் ஒரு 3 மணி நேரம் கடந்து சந்திப்போம் அன்பினர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.